மயில் போக சூப்பராக இருக்குது. பாட்டில் படங்களில் நிறைய கரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு இருக்கும், கரிச்சாங்குருவி. இதுதாங்க அந்த கரிச்சாங்குருவி. அந்த நெத்தை பற்றி நான் சொல்கிறது. இந்த சொண்டில் ஒரு கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நண்டை பிடிச்சிருச்சு பாருங்கள். நண்டு தானே இது. இந்த வெள்ளை கலரில் கீழே குனிஞ்சு மேயிறது வந்து துடுப்பு குறுக்கணும். அதோட சொண்டை பாருங்கள், கரண்டி மாதிரி இருக்கும். நண்பர்களே, நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குளிர்காலம், இந்த காலத்தில் நிறைய வெளிநாட்டு பறவைகள், வித்தியாசமான பறவைகள் எங்கள் ஊர் பகுதிகளுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வகையான பறவைகள்லாம் இருக்குது, அது எங்கள் பகுதிகளில் என்ன பேர் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது போக ட்ரோன்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஒரு சில ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில். நம்ம பகுதியில் இந்த மாதிரி பறவைகள் நிறைய வரும். இதில் வந்து துடுப்பு குறுவனம் மேயுது. இந்த வெள்ளை கலரில் கீழே குனிஞ்சு மேயிறது வந்து துடுப்பு குறுவனம். அதோட சொண்டை பாருங்கள், கரண்டி மாதிரி இருக்கும். அது பெருசாக இருக்கிறது வந்து செங்காலி நரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் பகுதிகளில் இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறதே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில். நம்ம பகுதியில் இந்த மாதிரி பறவைகள் நிறைய வரும். இதில் வந்து துடுப்பு குறுவனம் மேயுது. இந்த வெள்ளை கலரில் கீழே குனிஞ்சு மேயிறது வந்து துடுப்பு குறுவனம். அதோட சொண்டை பாருங்கள், கரண்டி மாதிரி இருக்கும். அது பெருசாக இருக்கிறது வந்து செங்காலி நரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் பகுதிகளில் இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறதே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பறவைகள் கூட்டத்தை ட்ரோனில் ஒரு ஷாட் எடுத்திருக்கேன். ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் போயிட்டு வந்துச்சு, அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படியே முன்னாடி போயிட்டு வந்துடுங்க. பார்க்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அப்படியே நிப்பாட்டு. சரி அவனை அடிக்கு எதுவும் அந்த அட்டாக்லாம் பண்ணாது. ஆமாம், ஒரு கொக்கு பட்டாளமே இருக்குது. இதில் கொக்கு ப்ளஸ் துடுப்பு குறுவனம் ரெண்டு மேயுது. வெள்ளை கொக்கு மேயுது, துடுப்பு குறுவனம் மேயுது. பாருங்கள், கீழே அதை குனிஞ்சு அப்படியே தலையை தூக்காமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து குறுவனம். அதான் கரண்டி மூக்கன், துடுப்பு மூக்கன், குறுவனம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் பகுதியில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? 3 வகையான கொக்கு, மடவா கொக்கு நிற்கிது. எவ்வளோ வெள்ளை கொக்கு இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்குது. இதை விட ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொக்கு இருக்குது. ஒயிட் கார்பெட் விரிச்ச மாதிரி இருக்குதுங்க அந்த இடத்த பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கொக்கு ஒயிட் கார்பெட் விரிச்ச மாதிரி. இது வந்து நாங்கள் குறுவனம்னு சொல்லுவோம், கருப்பு குறுவனம். அண்டில்னு ஒரு பறவை இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு அதையும் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். இதுக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க? மேலே வந்து இந்த குறுவனம் தான் பறந்து போகுது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக பறந்து போய் பாருங்கள். அதனால இந்த கொக்கு பேர் வந்து பொட்டை கொக்குன்னு சொல்லுவாங்க. கொக்கு மாதிரி கொக்கு தான், கொக்குலேயே வந்து வேறு வகை. இது பேர் வந்து பொட்டை கொக்குன்னு சொல்லுது. உங்கள் பகுதியில் இந்த கொக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். இந்த கோழி பேர் வந்து எங்கள் ஊரில் செம்பு கோழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அழகான ப்ளூ கலரில் இருக்கும், சொண்டு சிவப்பு கலரில் இருக்கும். இங்கே நிறைய பறவைகள் மேயுது. இது வந்து கொசு உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ளான், உள்ளான் குருவிலே ஏகப்பட்ட வகை இருக்குது. இது சொல்கிறது வந்து கொசு உள்ளான். இதில் நீலக்கால் உள்ளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா அதை நீண்ட கால். இந்த உள்ளான் பேர் கொசு உள்ளான். இந்த உள்ளான் பேர் வந்து நீலக்கால் உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு கொசு உள்ளான்னு ஒன்று நான் காட்டியிருப்பேன். இந்த உள்ளான் பேர் நீலக்கால் உள்ளான். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல ஒரு நிறைய வித்தியாசமான பறவை இருக்குது. குண்டை வாத்து அப்படின்னு சொல்லுவோம். அது காட்டுறாங்க. கல் மேலே கல் மேலே உட்காந்துருக்கிறது வந்து ஒரு வகையான வாத்தினம். இந்த குண்டை வாத்து ஒரு இடத்துல ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதையுமே நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இதாங்க காணாங்கோழி. உங்கள் ஊரில் இந்த பறவைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது பேர் வந்து எங்கள் ஊரில் காணாங்கோழின்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லா இடங்களையும் அந்த பேர் தான் இருக்கும். அதனால் வித்தியாசமான பேர்கள் எது இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நண்டை பிடிச்சிருச்சு பாருங்கள். நண்டு தானே? மீன் கொத்திலே பல வகை இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து ஒரு அழகான கலர்ஃபுல்லான மீன் கொத்தி. இந்த புறா பார்த்தீங்கன்னா இதை வந்து மணிப்புறான்னு சொல்லுவாங்க. புறாக்களில் நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து மணிப்புறா. பாட்டில் படங்களில் நிறைய கரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு இருக்கும். கரிச்சாங்குருவி. இதுதாங்க அந்த கரிச்சாங்குருவி. அந்த கரிச்சானுக்கு வந்து வால் வந்து வி மாதிரி இருக்குங்க. இது வந்து நாங்கள் தரச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கும் பாருங்கள். இது வந்து பெரும்பாலும் தரையில் தான் நிற்கும் இந்த சிட்டு. நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த குருவி. இதுதான் நீர்க்காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைங்க. இது வந்து பொட்டக்கோக்கு. இது வந்து நீர்க்காகம். இது வந்து குருவம். நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு காட்டினேன். இப்போ மறுபடியும் நிற்கிது பாருங்கள். இது வயலில் உள்ள பூச்சிகளை மேயுது. இது வந்து கருப்பு குருவனம். இந்த வாத்து பேர் நீர்க்கோழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வெள்ளைச்சொண்டு வாத்துன்னு சொல்லுவோம். பாருங்க. இதிலே சிவப்பு கலர் சொண்டு உள்ளது ஒன்று இருக்கும் பாருங்க. கீழே முங்கிருச்சு. இப்போ மீனை பிடிக்கிறதுக்கு இப்போ எந்திரிக்கும் பாருங்கள். இந்த வாயில் மீன் பிடிச்சிட்டு வந்துருச்சா? சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இதெல்லாம் என்ன அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது ஒரு நாரை ஒன்று நிற்கிது. நத்த கொத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நத்த கொத்தி நாரை அப்படின்னு. அது பல பகுதிகளில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சொல்கிறது நத்த கொத்தி நாரைன்னு. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த நிற்கிது பாருங்கள். இதுதான் அந்த நத்த கொத்தி நாரை அப்படின்னு பாருங்கள். நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து சீசன் பறவை. ஃப்ளைட் இறங்குற மாதிரி இறங்குற பாருங்கள். இப்போ முன்னாடி தனிக்கு வர்ற மாத்திரனார பண்ணு இது ஏகப்பட்ட நேரம் நிற்கிதுங்க. நத்தை கொத்தி நேரம். அந்த இதுதான் அந்த நத்தை கொத்தி நேரம்னு சொல்கிறது. இந்த சொண்டில் ஒரு கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நத்தையை வச்சு நச்சு அதை வந்து அப்படியே சாப்பிடணும். அந்த பக்கத்தில் ஒன்று நல்லா மேஞ்சிக்கு நிற்கிது கீழே. இதில் ஏகப்பட்ட நிற்கிது. அது தெரியலை. அது ஒன்று மட்டும் அப்படி மேய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து கம்மஞ்சிட்டுங்க. சின்ன வயசில் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வளர்க்குவோம். பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்களே இப்போ, அதோட நாட்டு பிரீடு தான் இது. பிரின்சஸ் வந்து இதிலே வெள்ளை. பாருங்க. இது வந்து கம்மஞ்சிட்டு. நாங்கள் சின்ன வயசில் ஒரு ஜோடி 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா அப்படி விற்கும் சின்ன வயசில். இது நல்லா பழகும் கையில். இந்த பறவை வந்து கைக்கு நல்லா அழகாக பழகும். இப்போ வந்து கம்மஞ்சிட்டுன்னு சொல்கிறது. பாருங்க, மயில் தோகை விரிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. மயில் தோகை விரிச்சு டான்ஸ் ஆடுது. மயில் தோகை விரிச்சு ஆடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய போகுது, கார் மேகத்தை கண்டா மயில் தோகை விரிச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது.
பெண் மயிலை ஈர்க்கிறதுக்காண்டி தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காண்டி ஆண் மயில் இது மாதிரி தோகை விரிச்சு ஆடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து பெண் மயிலுங்க, தோகை இல்லாமல் இருக்குது பாருங்கள். எங்கள் பகுதியில் அதிகமான மயில் நீக்கம். எந்த பக்கம் ஒரு மயில் மயில் இந்த வருஷம் நல்ல மழைனால அவ்வளோ விவசாயம்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. எல்லாமே கருத்து விட்டுருச்சு. நம்ம ஊரில் உள்ள பகுதிகளில் உள்ள நெல்லெல்லாம் கருத்து விட்டுருக்கு. இந்த சீசனில் எங்கள் பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். எங்கள் பகுதியில் அந்த பறவை வந்து குருவனம்னு சொல்லுவாங்க. இந்த பறவை சிவப்பு சொண்டு வாத்துண்டு, அந்த நீர் வாத்துலேயே சிவப்பு கலர் சொண்டு உள்ளது. எப்படி போகுது பாருங்கள். பின்னாடி ஒரு ஆண் ஒன்று போகுது. இந்த தாரா பேர் முக்குளி வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் எல்லா ஊர் குளங்கள்லையும் கிடைக்கும். முக்குளி வாத்துன்னு சொல்லுவோம். அந்த இதுதான் இது. எப்படி அழகாக நீந்தி போகுது பாருங்கள். எப்படி பிடிக்குது பாருங்கள் அழகாக நிறைய. இது வந்து வெள்ளை கோக்கிலேயே மஞ்சள் சொண்டுன்னு சொல்லுவோம். மஞ்சள் மூக்கு. இது அதிகமாக ஆடு மாடு கீழேயே நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த கோக்கு. இது பேர் வந்து ஆக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்காட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பறவைகளை வந்து வேட்டையாட யாராச்சும் வந்தாங்கன்னா கத்தி காட்டி கொடுக்கும். வித்தியாசமாக கத்தும். இந்த மாதிரி கத்தி காட்டி கொடுக்கும். அழகான ஒரு பறவை இது. இது தரையில் தான் முட்டை இட்டு அடையாத்து, தரையில் தான் குஞ்சு பொரிக்கும். மேலே மரத்து மேலே பெரும்பாலும் நிற்கவே செய்யாது. இது வந்து வெள்ளை கோக்கிலேயே மஞ்சள் சொண்டு உள்ளதுங்க. இது பறந்துருச்சு. இந்த ஓடுறது வந்து கவுதாரின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கதுவாலின்னு சொல்லுவோம். இது காடை மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒரு சிவப்பு சொண்டு வாத்துங்க. அப்புறம் நீந்தி போணுச்சு, நம்ம காட்டியிருப்போம். அந்த வாத்து தான் இது. இது நடந்து போகுது இப்போ. சரி, அதை நான் வாங்கிக்கிறேன். இது வந்து கொசு உள்ளான்னு சொல்லுவோம். எவ்வளோ அழகாக குளிக்குது பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் பகுதிகளில் உள்ள ஒரு சில பறவைகளை நான் காட்டியிருப்பேன். நிறைய பறவைகள் வித்தியாசமான பேர்லாம் சொல்லியிருப்பேன். உங்கள் பகுதிகளில் இந்த பறவைக்கு என்னென்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக இயற்கையோட அழகை இந்த வீடியோ நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.